சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவு. மோடி செய்த தரமான சம்பவம். தூள் தூளான விமர்சனம். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளுடன் நெருக்கம் காட்டினாலும் தனது நீண்டகால நண்பனான ரஷ்ய உறவை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை மீண்டும் இந்தியா நிரூபித்துள்ளது. அப்படிதான் மோடி புட்டின் சந்திப்பு இருந்தது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து வரும் நிலையில் உலக நாடுகள் இந்த சந்திப்பை உற்று நோக்கின. அமெரிக்காவுக்கு மோடி புட்டின் சந்திப்பு எரிச்சலை உண்டு பண்ணியது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஆத்திரப்பட்டு பேசினார். உலகின் பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமர் உலகின் பெரிய கிரிமினலை கட்டிப்பிடிப்பது கவலையளிப்பதாக சொன்னார். ஆனால் எல்லா விமர்சனங்களையும் மோடி தூள் தூளாக்கினார். உக்ரைன் விவகாரம் பற்றி தான் புட்டினிடம் நிறைய பேசினார் மோடி. எந்த பிரச்சனைக்கும் போர்க்களம் தீர்வு தராது. குண்டு துப்பாக்கி தோட்டாக்களுக்கு ஊடே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினால் பலன் கிடைக்காது. பேச்சுவார்த்தை மட்டும்தான் அமைதி பாதையில் செல்வதற்கான ஒரே வழி என்பதை புட்டினிடம் உறுதியாக சொன்னார் மோடி. 4 மாதங்களுக்கு பிறகு திங்கட்கிழமை உக்ரைன் மீது பெரிய அளவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. குழந்தைகள் மருத்துவமனை தகர்க்கப்பட்டது. மொத்தம் 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்துக்கு இடையே மோடி புட்டின் சந்திப்பு நடந்ததுதான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆத்திரத்துக்கு காரணம். ஆனால் எங்கு என்ன பேச வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மோடி இந்த விவகாரத்தையும் நேரடியாக புட்டினிடம் பேசினார். குழந்தைகள் மரணம் சொல்லி மாளாத ரணத்தை தருவதாகவும் அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்றும் புட்டினை வலியுறுத்தினார். இதற்கு கைமேல் பலன் கிடைப்பது போல ரஷ்யாவின் ரியாக்ஷன் அமைந்துள்ளது. மோடிக்கு நன்றி தெரிவித்து புட்டின் பேசியதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் கூறியது. இப்போதுள்ள முக்கிய பிரச்சனையான உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண பிரதமர் மோடி காட்டும் அக்கறைக்கு நன்றி. அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறியதை வரவேற்கிறேன். இந்தியாவுடன் பல சர்வதேச விவகாரங்களில் சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம். பிரதமர் மோடியுடன் தனிப்பட்ட முறையில் உலகளாவிய பல விஷயங்களை பேசும் வாய்ப்பு கிடைத்தது என்று புட்டின் கூறியிருக்கிறார். இது பற்றி ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியதாவது: பிரதமர் மோடியின் முயற்சியை நேட்டோ நாடுகள் ஏற்குமா என்று தெரியவில்லை. அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசுகின்றனர். இந்த விஷயத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றனர் என்பதை கவனித்து வருகிறோம். பல நாட்டு தலைவர்கள் அமைதி வழியில் தீர்வு காணும்படி தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஒரு சில விஷயங்களை சிலர் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் பேச்சு நடத்தினால் நல்ல தீர்வு காண முடியும் என்பதை நம்புகிறோம் என்று புட்டின் மாளிகை கூறியுள்ளது. அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற மோடியின் வேண்டுகோளை ரஷ்யா மிக ஆழமாக பரிசீலனை செய்து வருவதும் அதற்கான முயற்சியில் இறங்க நடவடிக்கை எடுத்து வருவதும் இதன் மூலம் தெளிவாகி உள்ளது. டிஎம்கே வெர்சஸ் பிஎம்கே வெர்சஸ் என்டிகே ஓட்டுப்பதிவு ஆரம்பம். வெல்லப்போவது யார்? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ நா. புகழேந்தி மறைவால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா களம் இறங்கினர். சுயேட்சைகளுடன் சேர்த்து மொத்தம் 29 வேட்பாளர்கள். அதிமுக போட்டியிடவில்லை. பரபரப்பான சூழலில் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. முன்னதாக 1 மணி நேரம் மாதிரி ஓட்டுப்பதிவு நடந்தது. மொத்தம் 276 ஓட்டுச்சாவடிகளில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் ஓட்டு போடுகின்றனர். பதற்றமான 44 ஓட்டுச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் மொத்தம் 1355 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். முறைகேடு, குளறுபடிகளை தவிர்க்க ஓட்டுச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஓட்டுச்சாவடியில் என்ன நடக்கிறது என்பதை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வெப் கேமரா மூலம் பார்க்க வசதி செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஓட்டு மிஷின்கள் கொண்டு செல்லப்படும். 13ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு காலை முதல் நடந்து வருகிறது. பாமக வேட்பாளர் சி. அன்புமணி சொந்த கிராமமான பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மனைவி ஜெயலட்சுமி உட்பட குடும்பத்தினருடன் சென்று ஓட்டளித்தார். 17 வாக்குச்சாவடிக்கு போய் வந்தேன். நான் போன உடனே மாம்பழம் வராரான்னு சொல்லிட்டு எல்லாம் கையை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் அந்த 17 பூத்தும் அருமையாக இருக்குதுங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லா இருக்குது. வெற்றி பெறுவது உறுதி. அதில் எந்த மாற்றங்களை இந்த 17 பூத்து சொல்கிறேன். நான் பார்த்த பூத்து இனிமேல் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு எல்லாம் முழுசாக சொல்லுங்கள்.
ஐயாவும் சின்னையாவும் சொல்கிற கருத்து மது ஒழிப்பு மெயின். எதுவாக இருந்தாலும் மக்கள் அவர் ஆரம்பத்திலேருந்து 44 வருஷமாக மது சுத்தமாக அறவே ஒழிக்கணும்னு சொன்னார். 2வது ஜாதிவாரி கணக்கெடுக்கணும்னு சொல்கிறாரு. 3வது விவசாயத்துக்கான என்னென்ன தேவையோ அதுதான் நம்ம முன்னெடுத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 கருத்தும் ஐயாவுடைய கருத்து. வேலை வாய்ப்புக்கு தொழிற்சாலை கொண்டாடணும். இதுதான். வெளி மாவட்டத்தில் திமுக இருக்காங்களா? இன்னும் விக்கிரவாண்டிப்போட நீங்கள் போனீங்கன்னா நேராக பார்க்கலாம், இல்லை சோழாமுட்டியில் போனால் நேராக பார்க்கலாம். இந்த நிமிஷம் போனால் பார்க்கலாம். கேவிஆர் நகரில் போனால் பார்க்கலாம். இந்த நிமிஷம் போனால் கூட அவங்கள பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பை பற்றி ஒரு லைன் சொல்லுங்கள். நான் வெற்றி பெற்று விட்டேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒன்றும் இல்லை. என் வழக்கு வரலாறு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ரவுடி என்பதற்கு அண்ணாமலையால் ஆதாரத்தை காட்ட முடியுமா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை என அவரது வழக்கு விவரங்களை அண்ணாமலை பட்டியலாக வெளியிட்டார். இதையடுத்து தனது வழக்கின் வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசுவதாக செல்வ பெருந்தகை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2003ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற RSSஐ சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள். சிறையில் அடைத்தவுடன் நான் நீதிமன்றத்தை எந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்களோ அந்த வழக்குகளை எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும், நல்ல அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும், உயர் அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும், குறிப்பாக CBCID அல்லது CBI விசாரிக்க வேண்டும் என்று நானே முன்வந்து ஒரு மனு கொடுத்தேன். அதை CBIக்கு மாற்றலாம் என்று நீதிபதி அவர்கள் சொன்ன பொழுது தமிழ்நாட்டு காவல்துறையும் அன்றிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் உயர்நீதிமன்ற நீதியரசரிடம் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம், இல்லை என்றால் நீங்களே அதை குவாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்று கன்சர்ன் கொடுத்தார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு. நான் மன்னிப்பு கேட்கவில்லை, நான் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள சொல்லவில்லை, என்னுடைய வழக்கை குவாஷ் செய்வதற்கு அனுமதி கோரவில்லை, அவர்களே முன்வந்து செய்தார்கள். உயர்நீதிமன்றம் என்னிடம் கேட்கும்போது சொன்னேன், என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டாம், என்னுடைய வழக்கை அவர்கள் நடத்த வேண்டும், நிறுத்தக்கூடாது, நான் நிரபராதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம், அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பின்னணி, நான் வந்த வழி. ஆனால் உங்களுடைய பின்னணி, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை. மன்னிப்பு கேட்டவர்கள், மண்டியிட்டவர்கள். இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள். இது உயர் நீதிமன்ற ஆணை. என்ன சொல்லி இருக்கிறது? போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார்? எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரைக்குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? திமுகவையும் RS பாரதியையும் சும்மா விட போறதில்லை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்து தெரிவித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு எதிராக 1 கோடி ரூபாய் மான நஷ்டத்தொகை கேட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசியலுக்கு 3 ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல. எத்தனையோ பொய்ய பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க. எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம 3 ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால், RS பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், 80 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட், மான நஷ்ட வழக்கு இன்னைக்கு நாம கொடுத்திருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் RS பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை கம்பீரமா எடுத்து நடத்தணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கும். அண்ணா RS பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன்,
அவர் கையில வந்து ஜாதக ரேகை பக்காவா இருக்கு. அது இந்த முறை பாத்திரலாம். இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் RS பாரதிக்கும் இந்த கேஸ வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். இதே சின்ன பையன் RS பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கண்ணா. ஆனால் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். RS பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. we will take it to the logical end. ஏன்னா இது பண்ணாதனாலதான் யாரும் எல்லாம் ஒதுங்கி போறதுனாலதான் BA படிச்சவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்தியாவிலேயே அது முதலா இருக்கும். என்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் வெளியீடு. கலந்தாய்வு ஜூலை 22 துவக்கம். 2024-25 கல்வியாண்டில் இன்ஜினியரிங் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 11ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. 2,13,954 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 2,09,645 பேர் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தினர். இவர்களில் 1,93,853 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தனர். விண்ணப்ப கட்டணம் செலுத்திய அனைவருக்கும் கடந்த மாதம் 12ஆம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. 13 முதல் 30ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. ஏற்கனவே வெளியிட்டிருந்த அட்டவணைப்படி விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்கக ஆணையர் வீரராகவராவ் இன்று வெளியிட்டார். www.tneaonline.org என்ற இணையதளத்தில் இன்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தோஷிதா லட்சுமி 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்து முதலிடத்தை பிடித்துள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டில் சேலத்தைச் சேர்ந்த ராவணி 199.50 கட் ஆஃப் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். நடப்பாண்டுக்கான இன்ஜினியரிங் கலந்தாய்வு 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 22, 23 ஆகிய தேதிகளிலும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரையும் நடக்கிறது. துணை கலந்தாய்வு செப்டம்பர் 6 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் கள்ளச்சாராய மரணம். பேதியில் கருணாபுரம் மக்கள். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஜூன் 18 அன்று கள்ளச்சாராயம் குடித்த 200க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதித்து ஹாஸ்பிட்டல்களில் சேர்க்கப்பட்டனர். விழுப்புரம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்றவர்களில் அடுத்தடுத்து 65 பேர் இறந்தனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த கள்ளச்சாராய வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். கள்ளச்சாராயம் விற்றதாக கைதான சின்னதுரை, ராமர், ஜோசப் ராஜா மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 23 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையே சங்கராபுரம் அடுத்த சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த 57 வயது கண்ணன் ஜூன் 20 திடீரென மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் இறந்தார். அவரது உறவினர்கள் கண்ணன் உடலை சேஷசமுத்திரம் சுடுகாட்டில் புதைத்தனர். கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் கண்ணன் இறந்ததாக அவரது மனைவி கலெக்டரிடம் மனு அளித்ததால் கண்ணன் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். அவரும் கள்ளச்சாராயம் குடித்தது உறுதியானதால் பலி 66ஆக உயர்ந்தது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் இன்று காலை இறந்தார். இதனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 67ஆக உயர்ந்துள்ளது. பால் வேனில் மோதிய பஸ், உடல் நசுங்கி 18 பேர் பலி. பீகார் மாநிலம் மோதிஹாரி மாவட்டத்திலிருந்து டெல்லி நோக்கி டபுள் டெக்கர் பஸ் சென்றது. இதில் 35க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். அதிகாலை 5 மணி அளவில் உன்னாவ் மாவட்டம் ஆக்ரா லக்னோ அதிவிரைவு சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த பால் வேன் மீது மோதியது. இதில் பஸ் டிரைவர், லாரி டிரைவர் உட்பட 18 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் 19 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். விபத்தில் இருந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 நிவாரணம் அளித்து பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். ரவுடிக்கு பிறந்தநாள் பரிசாக வாள் கொண்டு சென்றவர் கைது. திருச்சி மாவட்டம் நத்தம்மாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் பட்டரை சுரேஷ் என்ற மைக்கேல் சுரேஷ், வயது 44. பிரபல ரவுடியான இவர் இந்திய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் தனது தோட்டத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து பிறந்தநாள் விழா கொண்டாடி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனால் போலீசார் அந்த பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பிறந்தநாள் விழாவுக்கு செல்பவர்களின் வாகனங்களை சோதனை செய்தனர். சுரேஷின் ஆதரவாளரான புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரது காரில் சோதனை செய்தபோது 2.5 அடி நீளமுள்ள பித்தளை வாள் இருந்தது தெரியவந்தது. அந்த வாளை சதீஷ்குமார் சுரேஷுக்கு பரிசளிப்பதற்காக கொண்டு சென்றார். சதீஷ்குமாரை கைது செய்த போலீசார் வாளையும் பறிமுதல் செய்தனர்.